ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிர்மல் ரா வந்து 392. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 751. இதில் நான் 1 நம்பர் எடுத்திருப்பேன். இந்த நம்பர் வந்து சி போர்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த ஆகஸ்ட் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ 7ன்ற நம்பர் நம்மளுக்கு ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்து இருக்கிற ரிசல்ட்டில் 4 இல்லைனா 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் 751, ஏ போர்டில் 7 இருக்கா. அப்போ இன்னைக்கான ரிசல்ட்டில் 4 இல்லைனா 8 பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துப்பேன். இப்போ இங்கே ரிசல்ட்லாம் பார்க்குறீங்கன்னா 377, 254. இது எல்லாமே ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர். 6 டிஜிட் நம்பரில் முதல் 3 டிஜிட்டை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 377, 254. 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 4ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இந்த சைடில் எழுதிக்கிறதும் ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் தான். 724, 347, 338. 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 4. இங்கே 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த ஆகஸ்ட் மந்தில் இந்த மாதிரி தான் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 7 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து இருக்கிற ரிசல்ட்டில் 4 இல்லைனா 8 பாஸ் ஆகும். இப்போ நேற்றைய நம்பர் 751, ஏ போர்டில் 7. இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 4 இல்லைனா 8 பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது நேற்றைய வீடியோவில் சொன்ன அதே மெத்தட் தான். போன வார சார்ட் நம்பர் வச்சு இந்த வார ரிசல்ட்டுக்கு ஒரு நம்பர் எடுத்துடணும். இப்போ போன வார அக்ஷயா நம்பர் இங்கே 368, லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 8. இந்த நம்பரோட +1 இல்லை -1, ஓகேவா. 8 + 1 எடுத்தால் 9. 9 இந்த வார அக்ஷயா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. இப்போ வின்வினுக்கு போன வார்த்தை நம்பர் 221, லாஸ்ட் நம்பர் 1. இப்போ இந்த நம்பரோட -1 பண்ணணும். 1 - 1 எடுத்தால் 0. 0 வந்து இந்த வார வின்வின் ரிசல்ட் 506னா இங்கே 0 பாஸ் ஆகிடுது. இப்போ ஸ்ரீ சக்திக்கு போன வார்த்தை நம்பர் 478, லாஸ்ட் நம்பர் 8. இந்த 8ஓட +1 பண்ணோம்னா 8 + 1 9. 9 வந்து இந்த வார ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. அடுத்து 50-50க்கு போன வார்த்தை நம்பர் 524, லாஸ்ட் நம்பர் 4. இப்போ இங்கே வந்து 4 - 1 எடுத்தால் 3. 3 வந்து இந்த வார 50-50 ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. இப்போ அடுத்து காரணியா ப்ளஸ்க்கு போன வார்த்தை நம்பர் பார்த்தீங்கன்னா 212, லாஸ்ட் நம்பர் 2. இந்த நம்பரோட +1 இல்லை -1 பண்ண சொல்லியிருப்பேன். இப்போ 2 - 1 எடுத்தால் 1. 1 நேற்று ரிசல்ட்டில் சி போர்ட்லேயே பாஸ் ஆகிடுது. இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த மெத்தட் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நிர்மலுக்கு போன வார்த்தை நம்பர் வந்து 253, லாஸ்ட் நம்பர் 3. இப்போ 3 + 1 இல்லை 3 - 1. 3 + 1 எடுத்தால் 4. 3 - 1 எடுத்தால் 2. ஏற்கனவே 4ன்ற நம்பர் ஏ போர்டில் எடுத்திருப்பா, அதனால் 2 மட்டும் பி போர்டில் எடுத்தது. இப்போ இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா போன வார சார்ட் நம்பர் மட்டுமே கம்பேர் பண்ணி இந்த வாரத்தில் எடுக்கிற ஒரு ஜென்ரல் நம்பர் தான். லாஸ்ட் நம்பரோட +1 இல்லை -1. இங்கே 8 + 1 9. 9 அடுத்த வாரத்தில் இருக்கும். 1 - 1 0. 0 இங்கே இருக்கும். 8 + 1 9. 9 பாஸ் ஆகிருக்கும். 4 - 1 3. 3 இங்கே ரிசல்ட்டில் இருக்கும். இங்கே 2 - 1 1. 1 இங்கே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே லாஸ்ட் நம்பர் போன வார ரிசல்ட்டில் 3. +1 இல்லை -1, ஓகேவா. அப்படி எடுத்தோம்னா 2 இல்லைன்னா 4. ஏற்கனவே 4 சொல்லிட்டதுனால 2 மட்டும் பி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது இந்த வருஷத்து நிர்மல் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே எடுத்த நம்பர் தான். இப்போ நிர்மல் ரிசல்ட்டில் பி போர்டில் 0ன்னு இருந்தால் அதுக்கு அடுத்த வார ரிசல்ட் இல்லாமல் 3வது வாரத்தில் 901. இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இது எல்லாமே இந்த வருஷத்தில் பாஸ் ஆன நிர்மல் ரிசல்ட் தான். இங்கே 702, அதுக்கு அடுத்த வாரம் 934, அதுக்கு அடுத்த வாரம் 618, 408, 421, அதுக்கு அடுத்த வாரம் 780, 205, 585, அதுக்கு அடுத்த வாரம் 950, 802, போன வாரம் நிர்மல் நம்பர் 253. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டில் 0 இருக்குது நிர்மல் ரிசல்ட். அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் இங்கே 3வது வாரத்தில் 1. பி போர்டில் 0னா அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் இங்கே 3வது வாரத்தில் 0. பி போர்டில் 0னா அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் இங்கே 3வது வாரத்தில் 9 0. இப்போ போன வாரம் நம்பர் 283, அதுக்கு முன் வார நிர்மல் நம்பர் பார்த்தீங்கன்னா 802, ஓகேவா. இப்போ போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் பி போர்டில் 0 இருக்குது. இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டில் 910. இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆனால் நான் வந்து 3 நம்பருமே சி போர்டில் எடுத்திருப்பேன். இங்கே 0 இருக்க மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் 3வது வாரத்தில் 1. 0னா அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் 3வது வாரத்தில் 0. இங்கே 0னா அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் 3வது வாரத்தில் 9 0. இப்போ போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார ரிசல்ட்டு பி போர்ட் 0. இப்போ இந்த வாரத்தில் 910. இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆனால் நான் வந்து 3 நம்பருமே சி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 8, பி கேல்குலேஷனில் 2, சி போர்டில் 910. இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 429, 421, 420, 829, 821, 820. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 42 82,
பிசி வந்து 29 21 20. ஏசி பார்த்தீங்கன்னா 49 41 40 89 81 80. இந்த நம்பர் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மந்த் சார்ட்டு. அதுக்கடுத்து நிர்மல் இந்த வருஷத்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ கால்குலேஷனில் 4 8, பி போர்டில் 2, சி போர்டில் 9 1 0. பாக்ஸ் வந்து 429 421 420 829 821 820. இப்போ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.